தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் ரோஸ் மற்றும் இளஞ்சிவப்பு நிற பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களை பார்க்க முடிகிறது. இலைகளை மறைத்தவாறு இலைகளே தெரியாமல் பூக்கள் மலர்ந்திருக்கும் இந்த மரங்களை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் எங்கும் ரோஸ் அல்லது இளஞ்சிவப்பு நிற பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களை நம்மால் காண முடிகிறது. இந்த மரங்களில் இருந்து கீழே விழும் பூக்கள் காற்றில் மிதந்து வருவதையும் தரையில் ஒரு இளஞ்சிவப்பு மலர்படுக்கையை அமைத்திருப்பதையும் கூட பார்த்திருக்கலாம். இலைகள் மறைத்தவாறு இலைகளே தெரியாமல் பூக்கள் மலர்ந்திருக்கும் இந்த மரம் ரோசி ட்ரம்பெட் என்கின்ற மரம். இந்த மலர்கள் ட்ரம்பெட் இசைக்கருவியை போல் இருப்பதால் இந்த மரத்துக்கு இப்படி பெயர் வந்துள்ளது. தமிழில் இந்த மரத்துக்கு வசந்தராணி என்கின்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மரங்களில் சில அடர் இளஞ்சிவப்பு நிறத்திலும் சில வெளுத்த இளஞ்சிவப்பு நிறத்திலும் பூக்களை கொண்டுள்ளன. அதே நேரம் இரண்டு மரங்களையும் ஒரே வகையாகவே தாவரவியலாளர்கள் வகைப்படுத்தி உள்ளனர். இந்த மரங்களில் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை பூக்களை காண முடியும். தருமபுரி மாவட்டத்தின் வழியாக செல்லும் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் பல்வேறு பகுதிகளில் இந்த மரங்களை காண முடிகிறது. குறிப்பாக நல்லம்பள்ளி, பெரியாம்பட்டி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் இந்த மரங்கள் நடப்பட்டுள்ளது. கடும் வறட்சியான இந்த கோடையிலும் இந்த மரங்களில் பூக்கள் பூத்து குலுங்குகிறது. வாகனங்களில் செல்வோரின் கண்களுக்கு இதமாக இந்த மலர்கள் அமைந்துள்ளது. பூத்து குலுங்குவது மனதை நினைக்கும் காட்சியாக இருந்தாலும் இது நமது இயல் மரமல்ல. மெக்சிகோவை தாயகமாக கொண்ட மரம் இது. இந்தியாவில் இந்த மரம் செழிப்பாகவே வளர்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சியில் ஆங்கிலேய தோட்டக்கலைத்துறை நம் நாட்டுக்கு தருவித்த மர வகைகளில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.